வாங்க, ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் எடுத்த அந்த அட்டகாசமான படத்தை பாருங்க. அப்படியே வானத்துல ஒரு குதிரைத்தல கம்பீரமா நிக்கிற மாதிரி தெரியுதா? இது சும்மா நம்ம கண்ணுக்கு தெரியற ஒரு மாய தோற்றமா, இல்ல இதுக்கு பின்னாடி பிரபஞ்சத்தோட பெரிய ரகசியங்கள் ஏதாவது ஒளிஞ்சிருக்கா? வாங்க, இந்த மர்மமான குதிரையோட கதையே கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சோ நம்ம தேட போற முக்கியமான கேள்வி இதுதான். அண்டவெளியிலே இப்படி பாஞ்சு போற மாதிரி தெரியற இந்த வானத்து குதிரை நிஜத்துல என்ன? அது எப்படி உருவாச்சு? வாங்க இதோட ரகசியங்களை ஒன்னொன்னா அவிழ்த்து பார்க்கலாம். முதல்ல இது நம்ம கிட்ட இருந்து எவ்வளோ தூரத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நெபிலா சுமார் 1300 ஒளி ஆண்டுகள் தூரத்துல இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம இன்னைக்கு பார்க்குற இந்த வெளிச்சம் பூமியில மனுஷங்க பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை கட்டிட்டு இருந்த காலத்துல அங்கிருந்து கிளம்புனது. அப்பாப்பா. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்ளோ தூரத்துல இருந்தாலும் இந்த பிரபஞ்ச அதிசயத்தை நம்ம நைட் ஸ்கைல ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்க முடியும். ஓரியன் விண்மீன் கூட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல பெல்ட் மாதிரி இருக்கிற 3 நட்சத்திரங்கள்ல அல்நிட்டாக்குன்னு ஒரு ஸ்டார் இருக்கு. அதுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இது ஒளிஞ்சிருக்கு. சரி, நாம இப்ப பார்க்க போறது ஒரு பழைய பிரபஞ்ச மர்மம். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் நேத்து கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது. பல வருஷங்களா வானியலாளர்களோட கண்ணுல பட்டு அவங்கள ஆச்சரியத்துல ஆழ்த்திட்டு இருக்கிற ஒரு பழைய மர்மம் இது. இதோட வரலாறு என்னன்னு கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமா? இதோட கண்டுபிடிப்பு வரலாறே நம்ம டெக்னாலஜி இவ்ளோ வளர்ந்துருக்குங்கிறதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். பாருங்க, 1888ல ஒரு போட்டோ பிளேட்ல ரொம்ப மங்களா தான் இதை பார்த்திருக்காங்க. அப்புறம் 1900கள்ல பார்னார்ட் இதை ஒரு இருண்ட நிறைன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஆனா இன்னைக்கு ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்போட துல்லியமான கண்கள் மூலமா 100 வருஷத்துக்கு மேல இதை பத்தின நம்ம பார்வை எவ்வளவு கூர்மையா இருக்குன்னு பாருங்க. நாம எல்லாருமே இத அதோட வடிவத்தை வச்சு குதிரை தலை நெபுலான்னு செல்லமா கூப்பிட்டாலும் சயின்டிஸ்ட்ஸ் இதுக்கு ஒரு அஃபிஷியல் பேர் வச்சிருக்காங்க. அதுதான் பார்னார்ட் 33, இல்லனா ஷார்ட்டா B33. ஓகே, இப்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த நெபுலாவுக்கு எப்படி இந்த ஸ்பெஷலான குதிரத்தல ஷேப் கிடைச்சது? இது தானா உருவாச்சதா இல்ல பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு சிற்பி யாராவது செதுக்கி வச்சாங்களா? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த கருப்பா தெரியிற இடம் ஸ்பேஸ்ல ஒரு ஓட்டையோ இல்ல காலி இடமோன்னு. ஆனா அது உண்மையே இல்ல. நிஜத்துல அது ரொம்ப ரொம்ப அடர்த்தியான குளிர்ச்சியான கேஸ் மற்றும் தூசியால ஆன ஒரு பெரிய தூண். அதுக்கு பின்னாடி இருக்கிற நட்சத்திரங்களோட வெளிச்சத்தை ஒரு ஸ்கிரீன் மாதிரி மறைச்சு நிக்குது. இது எப்படி உருவாகுதுன்னு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஆறு எப்படி பாறைகளை அரிச்சு ஒரு பள்ளத்தாக்க உருவாக்குதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பக்கத்துல இருக்கிற சிக்மா ஓரியோனிஸ்னு ஒரு பெரிய நட்சத்திரத்தோட பயங்கரமான கதிர்வீச்சு பக்கத்துல இருக்கிற கேஸ் மேகத்தை அரிக்குது. லேசா இருக்கிற கேஸ் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுது. ஆனா ரொம்ப அடர்த்தியா இருக்கிற பகுதி மட்டும் அப்படியே நிக்குது. அப்படி மிச்சம் நின்னது தான் நாம பார்க்குற இந்த குதிரைத்தல ஷேப். இந்த நெபுலா சும்மா பார்க்கறதுக்கு அழகா மட்டும் இல்ல, இது பிரபஞ்சத்துல ஒரு ரொம்ப முக்கியமான வேலையும் செய்யுது. அது என்ன வேலைன்னு பார்க்கலாமா? வானியலாளர்கள் இத ஒரு ஸ்டெல்லார் நர்சரி, அதாவது நட்சத்திர பண்ணைன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, புதுசா நட்சத்திரங்கள் உருவாகிறதுக்கு தேவையான எல்லா மூலப்பொருட்களும், அதாவது கேஸ், டஸ்ட் எல்லாமே இங்க தான் அதிகமா குவிஞ்சு கிடக்கு. ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடே இருக்கு. இந்த நெபுலாவை உருவாக்குற நட்சத்திரங்களே காலப்போக்கில் அந்த நெபுலாவையே அழிக்க ஆரம்பிக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நாம இன்னைக்கு பார்க்குற இந்த கம்பீரமான குதிரைத்தல வடிவம் நிரந்தரமே கிடையாது. இது கொஞ்ச காலத்துக்கு மட்டும் இருக்கிற ஒரு பிரபஞ்ச சிற்பம் தான். சரி, இப்போ இந்த கதையோட ஹீரோ ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் பக்கம் வருவோம். அதோட முன்னோடி இல்லாத பார்வை நமக்கு என்ன காட்டுதுன்னு பார்க்கலாம். உண்மையிலேயே இது வானியல்ல ஒரு புது சகாப்தம் தாங்க. ஜேம்ஸ் வெப் வர்றதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம கிட்ட இருந்த பெஸ்ட் வியூ. ஹபிள் டெலிஸ்கோப் எடுத்த படம். பல வருஷமா இதை பார்த்து தான் நம்ம ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ ஜேம்ஸ் வெப் எடுத்த இந்த படத்தை பாருங்க. அடேங்கப்பா, அந்த டீடைல்ஸ், அந்த கிளாரிட்டி ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்களே பார்க்கலாம். வெப் டெலிஸ்கோப் குறிப்பா அந்த நெபுலாவோட மேல் பகுதி, அதாவது அந்த குதிரையோட பிடரி மேல ஜூம் பண்ணி எடுத்திருக்கு. சயின்டிஸ்ட் இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு ஒரு டெக்னிக்கல் பேர் வச்சிருக்காங்க. போட்டோ டிசோசியேஷன் ரீஜன், ஷார்ட்டா PDR. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு போர்க்களம் மாதிரி. ஒரு பக்கம் நட்சத்திரத்தோட சக்தி வாய்ந்த வெளிச்சம், இன்னொரு பக்கம் அடர்த்தியான கேஸ் மேகம். ரெண்டும் சந்திக்கிற இடத்துல அந்த நட்சத்திர வெளிச்சம் மேகத்தோட கெமிஸ்ட்ரியை மாத்தி அமைக்குது. சோ வெப் எடுத்த இந்த புது படம் சும்மா பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, இது பல ரகசியங்களை நமக்கு சொல்லுது. நட்சத்திரங்களும் கிரகங்களும் உருவாக தேவையான கெமிக்கல்ஸ் என்னென்னு காட்டுது. நட்சத்திர கதிர்வீச்சினால இந்த மேகங்கள் எப்படி மாறுதுன்னு புரிய வைக்குது. நம்ம சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சுங்கிறதுக்கான க்ளூஸ் கூட இதுல இருக்கலாம். இன்னும் ஆச்சரியமா, சிரிகேட்ஸ் மாதிரியான தூசி துகள்கள் ஏன் உயிர்கள் உருவாக காரணமாக இருக்கலாம்னு கருதப்படுற சில சிக்கலான மூலக்கூறுகளான பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள் கூட இங்க இருக்கிறதுக்கான தடயங்களை இது காட்டுது. இப்போ கடைசி பகுதிக்கு வர்றோம். நம்ம பிரபஞ்சத்துல இது ஒரு அண்டை வீட்டுக்காரர் மாதிரி.
ஏன் இந்த அருகிலுள்ள ஆய்வகம் நமக்கு இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம். முதல்ல இதோட அளவை பத்தி பேசலாம். அதோட பிரம்மாண்டத்தை வார்த்தையில சொல்றது ரொம்ப கஷ்டம். அந்த குதிரைப்பிடிரியோட அகலம் மட்டுமே 1 ஒளி ஆண்டு. யோசிச்சு பாருங்க, லைட் ஸ்பீட்ல போனாலே அதை கிராஸ் பண்ண 1 வருஷம் ஆகும். அதோட மொத்த உயரம் கிட்டத்தட்ட 13 ஒளி ஆண்டுகள். அளவு மட்டும் இல்ல, நிறையும் அப்படிதான். இந்த நெபுலாவோட மொத்த நிறை நம்ம சூரியனை விட 300 மடங்கு அதிகம். அப்பப்பா, அவ்ளோ பெரிய ஒரு பொருள் விண்வெளியில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு யோசிச்சு பாருங்களேன். ஆக கடைசியா இதோட முக்கியத்துவம் என்னன்னா, இந்த குதிரைத்தலை நெபுலா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிரபஞ்ச ஆய்வகம் மாதிரி. நட்சத்திரங்களும் கிரகங்களும் எப்படி உருவாகுதுங்கிறத நாம நேர்ல பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. சொல்லப்போனா பிரபஞ்சத்தோட படைப்பு ரகசியங்களை நம்ம வீட்டு கொல்லைப்புறத்திலேருந்தே பார்க்கற மாதிரி ஒரு விஷயம் இது. சரி, இந்த ஆய்வை ஒரு கேள்வியோட முடிக்கலாம். இன்னும் ஒரு 5000 வருஷம் கழிச்சு நாம பாக்குற இந்த பிரபஞ்ச குதிரை அப்படியே இருக்குமா? இல்ல அது பெத்த பிள்ளைங்களே, அதாவது அதுக்குள்ள உருவான நட்சத்திரங்களே அதோட உருவத்தை மாத்தி அமைச்சிடுமா? பிரபஞ்சம் எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம் இல்லையா? யோசிச்சு பாருங்க.